கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஒரு 150 சங்கீதங்கள் அடங்கிய சங்கீதங்கள் புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஃபேவரட் சங்கீதம் என்று ஒன்று உண்டு. அது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சண்டே ஸ்கூல்லேருந்து அந்த சங்கீதத்தை மனப்பாடமாக நம்ம படிக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதை நம்ம பை ஹார்ட் என்று சொல்வார்கள். அது சின்ன பிள்ளையிலேருந்து கூட எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் இளம் வயதில் ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் தன்னுடைய அனுபவத்தை இந்த 23வது சங்கீதத்தில் மிக அழகாக சொல்கிறார். இந்த 6 வசனத்தையும் நான் இன்று சிந்திக்கப் போவதில்லை, தியானிக்கப் போவதில்லை. முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனத்தில் எவ்வளோ அர்த்தங்கள் அடங்கியிருக்கு தெரியுமா? இது ஒரு பர்சனல் சங்கீதமாக தாவீதுராஜ் சொல்கிறார். அவரே ஒரு மேய்ப்பர். அவர் ஒரு தொழிலே அவருக்கு மேய்ப்பர் தொழில் தான். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பொசிஷன் அவர் ஒரு காலத்திலும் வெளிப்படுத்தி மிகைப்படுத்தி காட்டுறதில்லை. கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பர் எப்படி நடத்துவார் என்று சொன்னால், ஆடுகளை முன்னாலே விட்டு பின்னாலே போகிறவராக இருப்பார். ஆபத்து காலங்களிலே அந்த ஆடுகளை காக்கிறவராக இருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு மிக நன்றாக தெரியும் ஆடுகளை எப்படி பாதுகாப்பது, மேய்ப்பது என்பது. ஆகவே பரமபிதாவாகிய நம்ம பெரிய மேய்ப்பனாகிய தேவன் அவர்தான் இன்று பெரிய மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார். இயேசு தான் அந்த நாளில் பிரதான மெய்ப்பனாக அவருக்கு காணப்பட்டிருந்தார். அவர்தான் என்னுடைய சொந்த மெய்ப்பன் என்று அவர் மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கும் பொழுது என்ன காரியம் நடக்கிறது என்று சொன்னால், நமக்கு எந்த விதமான குறை ஒன்றும் இல்லை. நான் தாழ்ச்சி அடையேன். ஐ வில் நாட் லேக் பிகாஸ் காட் இஸ் மை ஷெப்பர்ட். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே எனக்கு ஒரு காலத்திலும் ஒரு குறையும் இருக்காது. இப்படிப்பட்டதான ஒரு அணுகுமுறையில் அந்த 6 வசனங்களையும் நம்ம படித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு இந்த சங்கீதங்கள் எல்லாமே இல்லை, இந்த விசேஷித்த சங்கீதமும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் இந்த சங்கீதத்தை மீண்டுமாக ஒரு தடவை படிப்போமா? படித்து கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்வோம். எப்படி தாவீது ராஜா கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொன்னாரோ, அதை போல் நாமும் கூட நம்மை அனுதினமும் வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து பிரதான மேய்ப்பராக நம்மை வழி நடத்துவார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறையும் இருக்காது. எல்லா தேவைகளும் சிறப்பாக சந்திக்கப்படும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல மேய்ப்பரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 23ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தின்படியாக நீர் எங்கள் மேய்ப்பர் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர்தான் எங்களுடைய தலைவர், எங்களுடைய மேய்ப்பர், எங்களை வழிநடத்துகிறவர். ஆகவே இப்படி இருக்கின்ற வேளையில் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது என்று நாங்கள் உறுதிப்பட சொல்லுகிறோம். ஐயா, கர்த்தர் எங்கள் மேய்ப்பர், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் தாழ்ச்சியும் இல்லை. ஆகவே இந்த சங்கீதத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.